திறமை பொறுத்தளவுக்கு 1000 சம்பாதிக்கலாம், 500 சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சொல்றேன். ஓகே. ஒரு டின்ல நான் ஒரு வாரத்துக்கு அது வச்சிருக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு டின் கறி சரியா இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு டின்னு கரெக்டா இருக்கும். கரெக்ட்டா இருக்கும். ஓகே. புதுசா வரக்கூடிய அந்த இளைய தலைமுறைகள் வந்து இத கத்துக்க ஆர்வமா இருக்காங்களா? ஆர்வமின்மையா இருக்காங்களா? ஆர்வம் அந்த அளவுக்கு எல்லாமே இப்ப அதுக்கு ஆ, தான் போயிடுறாங்க. ஆ, ஏன்னா ஈஸியானது ஆ, அப்படின்ட்டு அதுல போறாங்க. ஆ, ஆனா இதுதான் நல்லதுன்னு அவங்களுக்கு தெரிய ஆ, மாட்டேங்குது. ஆ. இந்த தொழில் இப்ப அழிஞ்சுட்டு தான் வந்துருக்கு. அழிஞ்சுட்டு தான் வந்துட்டு ஓ! இருக்கு. இந்த பேப்பர் வைக்கிறது எதுக்குங்க? பேப்பர் அவங்களுக்கு கலையாம இருக்கும். அடி துணி எடுத்தா கூட உங்களுக்கு கலையாது. ஓ! அதனால அது பேப்பர் வச்சு எடுத்து குடுப்போம். ஓ! ஆனா இதுல அயர்ன் பண்ணி போட்டவங்க வேற எதுலயுமே குடுக்க போட மாட்டாங்க. மாட்டாங்க. இது போட்டா நல்லா மணமா இருக்கு. நீங்க அங்க ஆ. இருந்து வரும்போதே உங்களுக்கு அந்த வாசம் ஆமா. வரும். நல்லா அந்த ஸ்மெல் தெரியுது. ஆ. ஸ்டீம்ல இது கிடைக்காது அது இல்லைங்களா? அந்த ஸ்டீம்ல அது வராதுங்க. ஆ, ஆ, அந்த ஸ்மெல்லும் வராது. சீக்கிரமா துணியும் போயிரும். ஆ. 2வது அந்த ஒரே தண்ணி வச்சு அவங்க போடுறதுனால ஆ. உடம்புக்கும் ஏதாச்சும் கேடு வரும். ஏடு வரும். ஓ! ஆனா அது யாரும் புரிஞ்சுக்க ஆ, மாட்டேங்கிறாங்க. ஆ, ஆ. நம்ம ஸ்டீம் மைனிங் அதோட பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்ல வந்து பெட்டி வச்சு அயன் பண்ணக்கூடிய இந்த தொழிலுக்கெல்லாம் முன்னோடியா விளங்கக்கூடியது இரும்பு பெட்டி, பித்தளை பெட்டியில வந்து அயன் பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான் வந்து பாரம்பரியமா செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு தொழிலுங்க. இந்த தொழில் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பழமையான பல பேர் வந்துட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இடங்களை தான் அணுகி வந்து அவங்க தேய்க்கிறதுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. மேடம் வணக்கங்க. அவங்க பேருங்க? என் பேரு ஆயிஷா. ஆயுஷ். என்ன பெட்டிங்க இது? இது வெங்கல பெட்டி. வெங்கல பெட்டி. பித்தளை பெட்டின்னு சொல்லுவாங்களே அதானுங்க. சோ இது எங்க வாங்குனீங்க? இது திருப்பூர்ல வாங்குனோம். திருப்பூர்ல அவினாசி பக்கத்துல ஒரு இதுக்காகவே தனியா ஒரு இடம் இருக்கு. ஆமாங்க. அங்க அந்த இடம் அந்த ஊர் பேர் என்னங்க? அம்மாபாளையம்னு சொல்லுவாங்க. அம்மாபாளையம். ஓகே. இந்த பெட்டி வந்து என்ன ரேட் வருதுங்க? இது 7000 வருது. வெயிட்டுங்க? வெயிட் 7.5 கிலோ வரும். 7.5 கிலோ வருது. சோ இப்ப இந்த பெட்டியில தேய்க்கிறதுக்கும் இந்த ஸ்டீம் மைனிங் அந்த எலக்ட்ரிக்ல பெட்டி இருக்குல்லங்க அதெல்லாம் தேய்க்கிறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க? அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆ, இருந்தாலும் துணி நல்லா இருக்கும் இதுல ஆ, தேய்ச்சா. ஆ, நல்லா ஒரு மணமாவும் இருக்கும். ஆ, ஆ, அதுல அந்த மணத்தை எதிர்பார்க்க ஆ, முடியாது. ஆ, ஆ. அந்த மாரி இருக்கு. ஓகே. இப்ப இந்த தொழில வந்து நீங்க எத்தன ஆண்டுகளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இது ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 5 ஆண்டுகளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மாங்களுக்கு பரம்பரை தொழிலு. ஆ, நான் இப்ப 5 வருஷமா செஞ்சேன். ஓகே. இந்த இந்த பெட்டியில தேய்க்கும்போது அந்த வெயிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாரி இருக்குமே. இருக்கும் அது பழகிடுச்சு. ஆ, ஆ. அவ்வளவு பெருசா தெரியல. தெரியாது. ஓகே. இந்த பெட்டியுடைய விலை வந்து ரூ. 7,000 சொன்னீங்க. இது வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம பயன்படுத்திட்டு சில நாட்கள் கழிச்சு அது வந்து வெந்துரும். வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறம் நீங்க விற்பனைக்கு நீங்க குடுப்பீங்களா? விற்பனைக்கு குடுக்க மாட்டாங்க. சைடு எல்லாம் கட்டிருவாங்க. ஆ, ஆ, ஆ. சைடு எல்லாம் கட்டிட்டு திருப்பி ஒரு ஒரு 4 வருஷம். எவ்வளவு ஆண்டுகள் இது வந்து நீங்க பயன்படுத்திருக்காங்க? இது 10 வருஷத்துக்கு வரும் இது. 10 வருஷம் 10 தாராளமா வருஷம் வரும். தாராளமா. ஓகே. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு கம்பி மேல ஆ, சுத்தி கட்டிடுவாங்க. ஓகே. இப்ப இந்த ஸ்டீம் மைனிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த தொழில் வந்து எப்படி நலிவடைஞ்சிட்டு வந்துருக்குங்களா? ஏன்னா அதுதான் ஜாஸ்தி போறாங்க. ஆ, ஏன்னா அது அவங்களுக்கு மெத்தட் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆ, அதனால அதுல போயிட்டு ஆ. இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே. இப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு ரூபாய் வரைக்கும் உங்களால இது சம்பாதிக்க முடியுதுங்க? நம்ம திறமை பொறுத்தளவுக்கு ஆ, 1000 சம்பாதிக்கலாம், ஆ, 500 ஆ. சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சொல்றேன். ஓகே. இப்ப இந்த ஷர்ட் இருக்கு. இந்த ஷர்ட்டுக்கு வந்து நீங்க எவ்வளவு ரூபாய் சார்ஜ் பண்றீங்க? நான் இப்ப 9 ரூபா பண்ணிட்டு இருந்தேங்க. ஆ, இப்பதான் 10 ரூபா பண்ணிருக்கேன். ஆ, ஏன்னா கறி விலை ஏறிடுச்சு. ஆ, ஆ. அதனால இப்ப 10 ரூபா பண்ணிட்டு ஓ! இருக்கேன். டீ கறி அதிகமா கிடைக்கிறது இல்ல ஆமா. இல்லைங்களா? அதனாலதான் ஓ! கறி விலை ஆ. ஏறிடுச்சுங்களா. அப்ப அது வந்து டின்னு கணக்குல தான் வாங்குவாங்க. ஆமாங்க. நீங்க எவ்வளவு டின்னு வாங்கி வச்சுக்குவீங்க? நான் ஒரு டின் வாங்கிக்குவேங்க. ஒரு டின் பக்கத்திலேயே இருக்கனால ஆ, கடை நான் ஒரு டின் ஒரு வாங்கிக்குவேன். டின்னு வாங்கி ஒரு வச்சுக்குவீங்க. டின் ஒரு வாங்கிக்குவேன். டின்னு வாங்கி வச்சீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு துணிகள் வந்து நீங்க அயர்ன் பண்ண முடியும்? ஒரு டின்ல நான் ஒரு வாரத்துக்கு அது ஆ, வச்சிருக்கலாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டின் கறி சரியா இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு டின்னு. கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ஒரு பெட்டிக்கு வந்து அதனுடைய அளவு வந்து எவ்வளவு இருக்குங்க? எவ்வளவு தேவைப்படுங்க? கறி வந்து எத்தன கறி தேவைப்படும்? அது சொல்ல முடியாதுங்க. ஆ, எவ்வளவு நிறையுதோ அவ்வளோ ஆ, போடுவோம். ஓகே. இப்ப இந்த காலையில எத்தன மணிக்கு நீங்க இந்த தொழில ஆரம்பிப்பீங்க? நான் காலைல 8:30 மணிக்கு ஆ, வந்துருவேன். நைட் 7 வரைக்கும் இங்க தான் 7 இருப்பேன். வரைக்கும் நீங்க செய்வீங்க. துணிய 7 மணிக்கு வந்துட்டே இருக்குங்களா? வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருக்கும். எங்க ஒ மாமூல் வர துணி ஆ, வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து நீங்க எவ்வளவு துணிகள் வந்து வரைக்கும் நீங்க வந்து அயர்ன் பண்ணுவீங்க? ஒரு 100 துணிக்கு அயர்ன் பண்ணுவேன். 100 துணிகள் நீங்க அயர்ன் அயர்ன் பண்ணுவேன். பண்ணிப்பீங்க. அப்போ ஒரு துணிக்கு வந்து நீங்க ஒரு ரூ. 10 சார்ஜ் பண்ணீங்கன்னா, ஒரு துணிக்கு ரூ. 10னா ஒரு ரூ. 1000 வரைக்கும் நீங்க இதுல சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கலாம். செலவுகள் போக. இப்ப நீங்க கடை வச்சிருக்கீங்க. கடைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகுதுங்க வாடகை? கடைக்கு வாடகைக்கு 3000 ரூபாய் குடுப்பாங்க. கரண்ட் அது பில் போக கரண்ட் பில்லு ரூ. 100 குடுக்கணும். ரூ. 2 100 மாசத்துக்கு ரூ. 100 ரூ. 100 குடுக்கணும். அயர்ன் பண்ற கறியோட சேர்த்தா கறியோட சேர்த்துனா அ ஒரு ரூ. 5000 வரைக்கும் நிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நிக்கக்கூடிய தொகை எவ்வளவுங்க? ஒரு ரூ. 5000 நிக்கணும் மாசம். மாசம் ரூ. 5000 தான் நிக்கும். ஆமா. பெருசா ஒண்ணும் இதுல வருமானம் இருக்காது. இவ்வளவுதான் வரும். ஆமா. அதுக்காக நீங்க இந்த வெயில்ல வந்து நின்னுட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இத அயர்ன் பண்ணணும். ஆமாங்க. ஓகே. பட்டு புடவை எல்லாம் குடுக்குறாங்க. புடவைகளுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு சார்ஜ் பட்டு பண்றீங்க? புடவைக்கு ரூ. 50 பண்றேங்க. ஆ. சாதா புடவைக்கு ரூ. 40 ஆனா அது அயர்ன் பண்றது ரொம்ப லேட் ஆகும் லேட் இல்லைங்களா? ஆகும். ஓ! அதனால கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே. இந்த 10 ஆண்டுகளா இந்த தொழில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இந்த தொழில வந்து நீங்க புதுசா வரக்கூடிய அந்த இளைய தலைமுறைகள் வந்து இத கத்துக்க ஆர்வமா இருக்காங்களா? ஆர்வமின்மையா இருக்காங்களா? ஆர்வம் அந்த அளவுக்கு எல்லாமே இப்ப அதுக்கு ஆ, தான் போயிடுறாங்க. ஆ, ஏன்னா ஈஸியானது ஆ, அப்படின்ட்டு அதுல போறாங்க. ஆ, ஆனா இதுதான் நல்லதுன்னு அவங்களுக்கு தெரிய ஆ, மாட்டேங்குது. ஆ.
இந்த தொழில் இப்ப அழிஞ்சிட்டு தான் வந்துருக்கு. அழிஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மட்டும்தான் இந்த தொழில வந்து சமுதாய மக்கள் தான் இதை பண்ணிட்டு ஆமா இருக்காங்க. இது அம்மாங்களும் இதே இப்படிதான் கை தான் பெட்டி வச்சிருக்காங்க. நாங்க எங்க வீட்ல யாருமே கரண்ட் பெட்டியோ ஸ்டீம் மைனிங்கே கிடையாது. எல்லாருமே கறிதான். கறிதான். ஓகே. இந்த தொழில வந்து இப்ப நலிவடைஞ்சிட்டு வந்துருக்கறனால அரசாங்கத்துல இருந்து நம்ம இன மக்களுக்கு ஏதாவது உதவிகள் வந்து செய்யறாங்களா? இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்ல. அது சொல்லி என்ன பண்றது? வெங்கல பெட்டிகள் வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து வெங்கல பெட்டி எல்லாம் இலவசமா கொடுத்துட்டு இருந்தாங்க அரசுல. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீமே இல்ல இல்லைங்களா? இல்ல. சுத்தமா இல்ல. முன்னொரு காலத்துல இத பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சுத்தமா இல்ல. இல்ல. அது குடுக்குறாங்கன்றாங்க. ஆனா எங்க தராங்கன்னு தெரியல. அதனால நான் எதுவுமே வாங்குறது இல்ல. ஓகே ஓகே. இந்த துணி இருக்கு. ஒரு துணி வந்து நீங்க அப்படியே அயன் பண்ணுங்க பாப்போம். அந்த சுருக்கெல்லாம் எடுத்துரும் இல்லைங்களா? ஆமாங்க. இந்த பேப்பர் வைக்கிறது எதுக்குங்க? பேப்பர் வந்து உங்களுக்கு கலையாம இருக்கும். அடி துணி எடுத்தா கூட உங்களுக்கு கலையாது. அதனால அது பேப்பர் வச்சு எடுத்து கொடுப்போம். ஆனா இதுல அயன் பண்ணி போட்டாங்க வேற எதுலயுமே கொடுக்க மாட்டாங்க. இது போட்டாலும் நல்ல மணமா இருக்கு. நீங்க அங்க இருந்து வரும்போதே உங்களுக்கு அந்த வாசம். ஆமா நல்லா அந்த ஸ்மெல் தெரியுது. ஸ்டீம்ல இது கிடைக்காது. அது அந்த ஸ்டீம்ல அது வராதுங்க. அந்த ஸ்மெல்லும் வராது. சீக்கிரமா துணியும் போயிரும். ரெண்டாவது அந்த ஒரே தண்ணி வச்சு அவங்க போடுறதுனால உடம்புக்கும் ஏதாவது ஏடு வரும். ஆனா அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப ஃபேன் இருக்கு. ஃபேன் வந்து இருக்கிறதுலயே வச்சு ரொம்ப எளிமையா ஈஸியா அயன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது கொஞ்சம் பெருசானா மட்டும் கொஞ்சம் கஷ்டம். பெருசா இருந்தா கொஞ்சம் அந்த இடம் வசதி பத்தாது. ஓகே. எல்லாருமே இந்த தொழில பண்ணிட முடியாது இல்லைங்களா? இது நான் சின்ன பிள்ளைல இருந்து பழகுனதுங்க. இது போக நீங்க சிறு வயதுல வந்து இந்த தொழில் பண்றவங்க வந்து வீட்டுக்கு போய் அந்த துணிகளை எடுத்துட்டு வந்து ஆற்றுக்கு எடுத்துட்டு போய் துவைக்கிற வேலையும் பண்ணுவாங்க. நாங்க அதை செஞ்சுட்டு இருந்தோம். அம்மா சின்ன பிள்ளையா இருக்கு. அப்புறம் இப்பெல்லாம் ஆத்துல தண்ணி வந்துருச்சு. அதனால இப்ப நாங்க ஆத்துக்கு போறது இல்ல. அதனால துணியெல்லாம் யாரும் இது பண்ணல. எல்லாம் வாஷிங் மிஷின் வந்துருச்சுல. ஆமா ஆமா. அதனால யாரும் இப்ப கொண்டு தர்றது இல்ல. ஆனா அப்ப வந்து அந்த துவைக்கக்கூடிய அந்த துவையில வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ட்ரெஸ்ஸோட அந்த மனமா இருக்கும். நல்லா அதுக்கு ஏதோ ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான். ஒரே இதுல சூப்பரா பண்ணிட்டீங்க. பெட்டி வந்து நல்லா சூடா இருந்தாதான் இது இந்த அளவுக்கு நீங்க காட்டன் துணி நல்லா தேய்க்க முடியும். இது பாலிஸ்டர் துணினா கொஞ்சம் சூடு அந்த பின்னாடி அத போடுவோம். எங்கேயாவது போய் நம்ம வேலை செய்யறதுக்கு இந்த நம்ம சுயதொழில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? யாருக்கு நம்ம போய் அடிச்சு வேலை செய்ய வேண்டியது இல்ல. சோ இந்த தொழில் வந்து இப்ப நலிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. உங்க பார்வையில வந்து இந்த தொழிலை வந்து வளர்க்கறதுக்கு நீங்க வந்து அரசுக்கு வந்து என்ன பரிந்துரை கேட்பீங்க? நாங்க இது வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் இது கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இது கொடுத்தாதான் எங்களோட நாங்க இந்த மாதிரி இதுல பழகிட்டோம். இதுல இருந்து நாங்க வெளியே வர முடியும். சரிங்க. அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது பண்ணி கொடுத்தாதான் நமக்கு சரியா வரும். நாங்க இன்னும் போய் அதுல பழகி அதுல வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது மடிச்சிருவீங்க இல்லைங்களா? ஆமாங்க. ரொம்ப ஈஸியா தேய்க்கிறது இந்த பேண்ட் மட்டும்தான். ஈஸியா தேய்க்கிறது. ஷர்ட் எல்லாம் அது ரொம்ப சுருக்கு இருந்துச்சுன்னா தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாராவது எங்களுக்கு இரும்பு பெட்டியில அதாவது வெங்கல பெட்டியில தேய்க்கணும் அப்படின்னா உங்களை அணுகலாங்களா? கண்டிப்பா. ஓகே. இது எங்க கடை வச்சிருக்கீங்க? இது தம்பு ஸ்கூல் முன்னாடியே சந்தோஷ் மில் ஆப்போசிட். ஓகே. அதாவது பிரஸ் காலனிக்கு முன்னாடி. பிரஸ் காலனிக்கு சாந்திமேட்டுக்கு நடுவு சென்டர்ல. ஓகே. நம்மளுடைய கடை பேர் என்னங்க? கடை பேரு ஜேஎம்கேன்னு போட்டுருக்கோம். ஓகேங்க. அது இது காத்துல எல்லாம் கிழிஞ்சிருச்சுல அதனால போடல. ஓகே. உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குங்களா? சொல்லுங்க. 96 77 53 72 89. ஓகே. யாராவது தேவைப்பட்டா உங்களை அணுகலாம். பாரம்பரியமான அதாவது அழிந்து வரக்கூடிய ஒரு தொழில வந்து பாத்தீங்கன்னா வெண்கல பெட்டி அதாவது இரும்பு பெட்டி வெண்கல பெட்டியில அயன் பண்ணக்கூடிய அந்த ஒரு தொழில் வந்து இப்ப நலிவடைஞ்சிட்டு வந்துருக்கு. அந்த ஒரு தொழில் வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.